திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா. என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் இருக்கியா? அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் சாய் பேசுகிறேன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஒரு முருகன் கோவில் தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்ப்போம். சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அங்கங்கே அந்த இலப்பாற்றி மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க மக்களே. அப்படியே நம்ம ஒரு 10 படி சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே சிவபெருமன் இருக்காரு. இது அந்த சிவன் கோவிலுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் மக்களே. சரி வாங்க, அதுலேயும் போவோம். இந்த வழிகள்லாம் பாருங்களேன், நான் வந்த வழி முருகன் கோவிலுக்கு வந்து அந்த வழியாக போகணும். நம்ம அப்படியே எந்த சைடு கட்டானோம்னா இங்கிட்ட ஒரு சிவன் கோவில் மாதிரி இருக்குது. வாங்க, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலேங்க சிவன் கோவிலுக்கு போவோம். இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னா, நாமக்கல் மாநகர பகுதியிலேருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் துறையூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கூலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் மக்களே இந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. நாமக்கல்லில் பழனி ஆண்டவர் கோவில் கீழே இன்றைக்கி விசேஷம்னு நினைக்கிறேன். அதான் கீழே மத்தளம் வசிக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்களா கண்ணப்பர் சிலை இருக்குது. இது ஒரு சிறிய மலை தான் மக்களே, சின்ன ஒரு குன்ற மாதிரி இருக்குது. சின்ன குன்றில் தான் மேலே முருகன் கோவில் இருக்குது. நம்ம அந்த மலைக்கு போகிற வழியே சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த கண்ணப்பர் சிலை கட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சைடு வர ஒரு 50 படிக்கட்டு அப்படியே மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் மக்களே. சரி வாங்க, அப்படியே நம்ம மேலே போவோம். இந்த முருகன் கோவில் மூலவர் யாருன்னா அருள்மிகு கந்தகிரி பழனியப்பர் கோவில் தான் மக்களே. ஆமாம் மக்களே, நாமக்கல்லில் ஒரு பழனியப்பர் கோவில் இருக்குது. அங்கே மேலே பாருங்கள், ஸ்ரீ கந்தகிரி பழனி ஆண்டவர். இது நாமக்கல் பழனியப்பன் கோவில் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நாமக்கல்லில் ஒரு பழனி கோவில் மக்களே, சின்ன பழனி, நாமக்கல் மாவட்டத்தில். சரி வாங்க, அப்படியே நம்ம மேலே போவோம். இங்கே ஒரு சுயம்பு லிங்கம் ஒன்று இருக்குது மக்களே. சிவன் கோவிலில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கோவிலை ரீச் ஆனோடனே நம்ம இந்த சைடு வந்து இலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது. இந்த கண்ணப்பர் சிலை மேலே காமிச்சிருந்தல, இது ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது மக்கள். அப்படியே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா நந்தி பெருமான் இருக்கார். இங்கே இருக்க சிவனுக்கு பேர் வந்து ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். அந்த லிங்கம் காமிச்சிருந்தல உங்களுக்கு, நந்தி பெருமான் சிவபெருமனை பார்த்தபடி இருக்கார். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது மக்களே. நம்ம அவங்க இங்கேருந்து அந்த வியூ பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சின்ன குன்றதான் மக்களே. அந்த மியூசிக் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சிவபெருமானை காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. இங்கே வந்து கன்னிமலை கணபதி இருக்கார். கணபதியை வணங்கிக்குங்க. அப்படி நம்ம கணபதியை வணங்கிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் இருக்கார் உள்ள. ஓம் நம சிவாய. உங்களுக்கு தெரியுறாரா சிவபெருமான்? எனக்கு என்ன கூட தெளிவாக காட்டுறேன்னா, அந்த தீபம் பாருங்களேன், இன்னும் அணையாமல் எரியுது. காலையிலலாம் பூஜை பண்ணி வச்சுருக்காங்க, இன்னமும் அணையாமல் இருக்குது. இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில்னு பார்த்துங்க. ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே தான் மக்களே இந்த இது அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு குட்டி நந்தி.
நம்ம மேலே வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம கீழே போனோம்னா நாமக்கல் பழனியப்பனை வந்து நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணிட்டுலாம். சரி வாங்க போகலாம். அந்த கண்ணப்ப சிலை மேலே தான் அங்கே சிவன் கோவில் இருக்குது. எல்லாம் போயிட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் மக்களை. இந்த சிவபெருமான் இருக்கார அதுக்கு நேரம் அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. அது வந்து இடி விழுந்ததுன்னு நினைக்கிறேன். இடி வந்து பள்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தண்ணி, ஆமாம் மக்களே, இது ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. இது இடி விழுந்து இயற்கையாக உருவான ஊற்று மாதிரி. இப்போ தண்ணி இல்லை, எல்லாம் மேலே போகிறாங்க. வாங்க நம்மளும் போவோம். நட சாத்திரம் காட்டி முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம். இங்கே கீழேருந்து மேலே ஒரு 150-100 படிக்கிட்ட தான் மக்களுக்கு இருக்கும். அவ்வளோதான், சிறிய கோவில் தான். சரி வாங்க மேலே போகலாம். நம்ம அங்கெல்லாம் மக்கள் வந்தோம். அந்த அவை பாட்டி இங்கே பக்கத்தில் முருகன் இருக்கார். அப்படியே அவங்க மேலே ஏறும். அந்த குகைக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே இருக்குங்க. மேலே வந்து இந்த சீட்டு கூலிங் சீட்லாம் போட்டிருக்காங்க, வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. மேலே சுத்தமாக அழுப்பே தெரியல மக்களே. மலை மேலே ஏறிட்டுருக்கேன்னே ஒரு ஃபீலிங் இல்லை. பாருங்கள், இந்த சைடு பாறை, இந்த சைடு அப்படியே பாறை ஒட்டியே படிக்கட்டு செஞ்சு மேலே கூரை மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அந்த பழனி கோவில் போவோம்ல, அதே மாதிரி தான் மக்களே ஃபீலிங். ஆனால் மலை கொஞ்சம் சின்னது பார்த்திங்களா. முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாரு. தந்தைக்கே பாடம் எடுக்கிற பார்த்திங்களா. அந்த கோவில் இங்கே இருக்குது மக்களே, தத்தகிரி முருகன் கோவில். அதுவும் நம்ம நாமக்கல்ல இருக்குது. உங்களுக்கு அந்த கோவிலை நான் போய் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் ஓதிமலை முருகன் கோவில், அங்கேயே நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம கடந்து வந்த பாதை. இப்படி இந்த சைடு வந்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார். நிறையா சிற்பம்லாம் இருக்கவங்க, உங்களுக்கு அதை கிட்ட போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் உள்ளே போய் காட்டவா? யானைச்சிற்பம் இருக்குது, சிவபெருமான் இருக்கார், நாரதர் இருக்கார், விநாயகர், பாம்பாட்டி வந்து மகுடி பாம்பாட்டி சித்தர், முருகப்பெருமான், நாரதர், நிறைய சிற்பம் இருக்குது. சரி வாங்க மேலே போவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோயில் வந்து ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கோவில் போகணும் மக்களே. இங்கே ஒரு இலைப்பாற்று மண்டபம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த கீழே இருந்து தான் மக்கள் வந்தோம். அங்கே கீழே இருந்து இங்கேயும் நிறையா சிற்பம் இருக்குது மக்களே. அதையும் உங்களை காட்ட பாருங்கள். வந்து பிரம்மதேவர் இருக்கார். பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணுறாரு இங்கே வந்து. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த முருகன் வந்து சூரபத்மனை வதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கையில் வச்சு வேலைங்கிட்டு விட்றாரு. இந்த வேலம், இந்த வேல் போய் அந்த மரத்தில் குத்தி சூரனை வந்து வதம் பண்ணி
ஒரு சைடு மயிலாகவும் இன்னொரு சைடு வந்து சேவலாகவும் மாற்றினதான் வரலாறு. விநாயகர் பார்த்திங்களா முஞ்சுள்ள உட்காந்துருக்காரு. இங்கே முருகப்பெருமான் வந்து பார்வதியோட நிற்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு மக்களே ஸ்டாச்சுலாம். மேலே பாருங்கள் முருகப்பெருமான் நிற்கிறாரா, 2 மயில் நிற்கிதா. வாங்க உள்ளே போவோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம கிட்டத்தட்ட வந்து கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதுதான் கோவில். உள்ள நம்ம கரெக்டாக வர நேரம் பூஜை நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து இடும்பன் இருக்கார். இடும்பனை வணங்கிட்டு நம்ம மேலே போவோம். வாங்க இடும்பை பெருமானை போய் வணங்கலாம். இவர் தான் மக்களே முருகப்பெருமானுக்கு மொத காவடி எடுத்தவர். இடும்பன் முருகன் கோவில்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த இடும்பன் இருப்பார். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாநகர பகுதியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் துறையூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கூலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் மக்கள் இது இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணாலும் இந்த இடம் உங்களுக்கு வரும். வேணும்னா உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு மேப்பும் கொடுக்குறேன். இங்கே விநாயகர் பெருமான் இருக்கார். இப்போ வந்து சாமி கும்பிட்ருப்பாங்க போல். விநாயகர் பெருமானை சுற்றிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம். முருகப்பெருமான் கோயிலோட குடிமரம். இங்கே பக்கத்துலேயே மயில் ஒன்று இருக்குது. மேலே பாருங்களேன் முருகப்பெருமான் ஓவியம்லாம் இருக்குது. அறுபடையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சரி வாங்க, நான் உங்களுக்கு கோயிலை சுற்றி காமிச்சிட்டு நம்ம போய் சாமி கும்பிடலாம். கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்குது மக்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் கொஞ்சம் விசேஷம் போல். இங்கே நவகிரகம் இருக்குது, அதையும் நம்ம வணங்கிட்டு கோயிலை ஒரு சுற்றிட்டு அப்புறம் நம்ம போய் நம்ம சாமி கும்பிட போகலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து சனீஸ்வர பெருமான், சனி பகவான்லாம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவரை வணங்கிட்டு நம்ம அப்படி சுற்றலாம். சனீஸ்வரா பார்த்துப்பா. ஓகே, மணி அடிச்சிச்சு. சனீஸ்வரன் நமக்கு பார்த்து பண்ணி விட்டுருவாப்புல. நவகிரகங்களையும் ஒன்றா வணங்கிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு நான் கோயிலை சுற்றி காட்டுறேன். இதுதான் மக்களே நாமக்கல் கந்தகிரி பழனி ஆண்டவர் கோவில். நாமக்கல் பழனி ஆண்டவர். பழனிமலை எவ்வளோ சிறப்பாக இருக்குமோ அதே மாதிரி நாமக்கல்லில்
இந்த பழனி ஆண்டவர் கோயில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். கோபுரம் ஒரு இடம் கட்டவா? கோவில் கோபுரம் இப்படி தான் மக்களே இருக்குது. உங்களுக்கு நான் அந்த சைடு இருந்து காட்டுறேன். அழகாக வந்து முருகன் பெருமானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த சைடு பாருங்களேன், பழனியில் இருக்க மாதிரியே இங்கேயும் ஓம் முருகா அப்படின்னு அந்த லைட் வச்சுருக்காங்க. நைட்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்க மக்களே. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சுற்றுவட்டத்தில் இருக்க எல்லா மலையும் தெரியும்ல. கொல்லிமலை தெரியும், நாமக்கல் கரடு மலை தெரியும், நாமக்கல் மலைக்கோட்டை அங்கே இருக்க பாருங்கள். நாமக்கல் மலைக்கோட்டை அது. நாமக்கல் மலைக்கோட்டையும் தெரியும். இந்த சைடு இருக்க ராசிபுரம் மலையும் தெரியும். அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா கொல்லிமலையும் அந்த சைடு தெரியும். எல்லா மலையும் தெரியும் மக்களே. உங்கள் முருகப்பெருமானை வாங்க, முடிஞ்சளவு உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து சாமியை காட்ட முடியல. அவங்களுக்கு கீழே போய் வேறு என்ன சிறப்பு இருக்குங்க அப்படிங்கிறத நான் உங்களை கண்டிப்பாக கீழே போய் காட்டுறேன். மக்களே, இப்போ நம்ம வந்து இறங்கிட்டுருக்கோம். கீழே மத்தளம் வசிக்கிறாங்க. அவங்க போய் கீழே போய் காட்டவா? எதுவும் மேரேஜா என்னன்னு தெரில, மத்தளம் வசிக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன், அதையும் காட்டுறேன். இங்கே ஏதோ மொட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ காது குத்து ஃபங்க்ஷன் போல். இந்த கோவிலோட கிணறு, தீர்த்த குளம். அப்படியே நம்ம எந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு மக்கள். இந்த தீர்த்த குளத்தை பாருங்கள், தீர்த்த கிணறு. இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. வாங்க அந்த கோவிலையும் போய் பார்க்கலாம். விநாயகர் பெருமாள் தெரியுறாரா? இப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கேயும் ஒரு நவகிரக சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நாகச்சிற்பம்லாம் நிறையா இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சனி பகவான் கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள். சனீஸ்வரன் கோவில்.
ஆக்சுவலாக அது வந்து காது குத்து கிடையாது, கல்யாண மாமம். நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓகே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருமண வாழ்த்து சொல்லிடுங்க. தைப்பூசத்துக்கு தேர் இழுத்துருப்பாங்க, நமக்கு மிஸ் பண்ணிட்டோம், வர முடியல. இதுதான் மக்கள் அந்த சனீஸ்வரன் கோவில், உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.